ரைட். கடைசி எங்கே விட்டோம்? டெல்லி சுல்தான்கள். இப்போ கவனிங்க, டெல்லி சுல்தான்கள் பார்த்தோமா? இப்போ இங்கே துக்ளக் வம்சம் ஆட்சி செய்யும் பொழுது முகமது பின் துக்ளக் அவர் காலத்தில் என்ன ஆயிரும்னு பார்த்தோம். இந்த பாமணி அரசு இவங்களாம் பிரிஞ்சிருவாங்க. இந்த ஏரியாவில் முகமது பின் துக்ளக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இஸ்லாமிய அரசர்கள் தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அதாவது ஹைதராபாத் இவங்களாம் இங்கே பாமணி அரசர்கள் இந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே சவுத்தில் மைசூர் இதை மையமாக வச்சு விஜயநகர பேரரசு பிரிஞ்சிருவாங்க. அப்படியே நம்ம கேரளா விட்டுருங்க, கேரளா அப்போ பிரிஞ்சு போனால் அது தனியாக அப்படியே போயிடும். அப்போ தெற்கு கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாத்தையும் மையமாக வச்சு மைசூர் தலைநகரம், சரியா, விஜயநகர பேரரசு. அவங்க ஆட்சி செய்வாங்க. எங்கேருந்து பிரிஞ்சாங்க? முகமது பின் துக்ளக்கு அப்புறம் பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்சு தனியாங்க ஆட்சி செய்வாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்த தான் பார்க்க போகிறோம். அதில் விஜயநகர பேரரசில் யார் பார்த்தோம்? தெனாலிராமன் இவங்களாம் வருவாங்க. அப்புறம் விஜயநகர பேரரசில் முக்கியமான அரசர் கிருஷ்ணதேவராயர். இங்கே ஒரு 4 மரபுன்னு நினைக்கிறேன், 4-5 இருக்கும், 4ன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு, ஒரு 4 மரபு. இங்கிலீஷில் வந்து டைனஸ்டின்னு சொல்லுவாங்க. அதை பார்ப்போம். அதேமாதிரி பாமினி அரசர்கள் இந்த ஏரியாவில் இவங்க காலத்தில் நிறையா பில்டிங்லாம் கட்டியிருப்பாங்க, மசூதி கட்டியிருப்பாங்க. அப்புறம் மதராசான்னா என்னது? இஸ்லாமிய பள்ளிக்கூடம், மதராசா அப்படிம்பாங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். பதினாலாம் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல். 14ஆம் நூற்றாண்டு அப்போ 1301 அங்கே பார்த்துருப்போம். டெல்லி சுல்தானுங்களில் கில்ஜி வம்சம், அதுக்கப்புறம் யார் வருவாங்க? துக்ளக் வம்சம். அவங்களாம் 1526 வரைக்குமே டெல்லி சுல்தான் இருப்பாங்க. பட் துக்ளக் வம்சத்துக்கு அப்புறம் அடுத்த 2 பேர் சையது, லோடி, அவங்க 100 வருஷம் சம்திங் இருப்பாங்க. ஆனால் பயங்கர வலிமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. டெல்லி அதை சுற்றி உள்ள ஏரியா மட்டும் வச்சு ஆட்சி செய்வாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அதான் சொல்கிறாங்க, தென்பகுதியில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கான சிறப்பு வாய்ப்புகளை அளித்தது. ஓகேவா? முகமது பின் துக்ளக் அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டு சென்றது. அவர் சரியல்ல, அடக்குமுறை, ஓவர் கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம். இந்தியாவின் தெற்கே விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாவனி ஆகிய மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன. எங்கே தெற்க மேப்பில் பார்த்தோமா? இந்த ஏரியாவில் விந்தியா சாத்புராவை தாண்டி இந்த பக்கம் பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும் மற்ற கர்நாடகத்தின் சில பகுதியில் பரவி இருந்தது. ஓகேவா? இது அடுத்தது 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட இவ்வரசு 180 ஆண்டுகள் நீடித்தது. பாமினி அரசு. இவ்வரசு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சரிந்து பிஜப்பூர், அகமது நகர், கோல்கண்டா, பீடர், பீரார் என 5 சுல்தானிகளை பிரிந்தது. ஃபஸ்ட்டு ஒன்றா தான் இருந்துச்சு பாமினி அரசு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவங்க உடஞ்சி 5 தனித்தனி நாடாக போயிடுவாங்க.
அது அங்கே போடுறாங்க. 5 எது எது? பிஜப்பூர், அகமது நகர், கோல்கண்டா, பீரர். விஜயநகர அரசு வலுவான அரசாக 200 ஆண்டுகள் கோலோச்சியது. அதுக்கப்புறம் இவங்க யார்கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க? முகலாயர்கள் வருவாங்க இல்லையாங்க, திரும்ப அவங்க அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. பாமனி அரசையும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவான், விஜயநகரத்தையும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவான். யார்? முகலாயர். முகலாயரில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம். பாபர், ஹுமாயூன், அப்புறம் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். இவங்களாம் முக்கியமானவங்க. பாபர் வருவார், அவரை பற்றி அவுட்லைன் அன்றைக்கே கொடுத்துருப்பான், ஆமாம் தானே? அப்புறம் அவர் இறந்தவுடனே அவன் பையன் ஹுமாயூன் சமாளிக்க முடியாது, விட்டுட்டு ஓடிடுவார். திரும்ப 15 வருஷம் கழித்து ரிட்டர்ன் வருவார். வந்து அக்பர் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு அவர் இறந்துடுவார். அதுக்கப்புறம் அக்பர் காலத்திலேருந்து நாடு பெருசாக ஆரம்பிக்கும். பெருசுனா என்ன அர்த்தம்? மற்ற அரசெல்லாம் இவனுடைய தலைமை ஏற்க வைப்பாங்க. அப்போ ஷாஜகான், அவுரங்கசீப் அவர் காலத்தில் வரைக்கும் நான் திரும்பவும் வரலாற்றில் மூன்றாவது பெரிய பேரரசு. அசோகர் காலத்தில் ஒன்று பார்த்துருப்போம். அவர் யார் காலத்தில்? டெல்லி சுல்தான்கள், கில்ஜி வம்சம், அலாவுதீன் கில்ஜி. 3வது அவுரங்கசீப் காலத்தில் பெரிய பேரரசாக மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வரும். ரைட். அப்போ இங்கே டெல்லி சுல்தானுங்கள்டேருந்து பிரிஞ்சவங்க திரும்ப யார் கையில் விழுந்துருவாங்க? முகலாயர் கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. ரைட். 1565 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர அரசை நசுக்குவதில் இவர்களை வெற்றி பெற்றனர். அதாவது 1565 எப்பயுமே பக்கத்து என்னென்ன அர்த்தம்? பங்காளி சண்டை இருக்கும். சரியா? இவங்க 5 பேர் சேர்ந்து இவர் அட்டாக் பண்ணுவாங்க. தலைக்கோட்டை அப்படின்ற போரில் அட்டாக் நடக்கும். அதோடு அவங்க 2 பேருமே வீழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க. அடுத்து 1565 அங்கே வடக்கில் யார் வந்திருப்பாங்க? முகலாயர்கள். அப்போ இவனை அடிச்சுட்டு கிடக்கும் பொழுது இவன் அழகாக உள்ளே போது திரும்ப நாட்டை கைப்பற்றிடுவான் முகலாயர்கள். அதுக்கப்புறம் பின்னாடி பார்ப்போம். முக்கியமான போர் விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கான காரணம் எது? இந்த போர், தலைக்கோட்டை போர். இவங்களுக்கு பாமனி அரசுகளுக்கும் நடுவில் மாற்றி மாற்றி சண்டை நடந்துக்கிட்டு இருந்தது. சரியா? அதான் வெற்றியின் நகரம் என்றறியப்படும் விஜயநகரம் ஹரிகரர், புக்கர் ஆகிய சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென்பகுதியில் நிறுவப்பட்டது. அதாவது மைசூர். நிறுவனவங்க யார்? ஹரிகரரும் புக்கர். ஓகேவா? விஜயநகரம்னா வெற்றியின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு தூண்டுதலை யார் இருப்பாங்கனாக்கா இந்த பக்தி இயக்கத்தினர். யார் சார் அப்படின்னாக்கா சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யாரண்யர். இன்னும் அங்கே மடம் இருக்குது. எங்கே? கர்நாடகா. நம்ம ஊரில் கூட மடம்லாம் அங்கங்கே இருக்கும், மடாதிபதி எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அங்கே இருந்த சைவ மடம் சிருங்கேரி. அங்கே இருந்த சைவ துறவியான வித்யாரண்யர் இவர் தான் என்ன பண்ணுறாரு? தூண்டுதலின் பெயரால் வாய்மொழி வரலாறுங்கிறாங்க. இவரோட தூண்டுதலில் இவங்க நாட்டை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அவர் அந்த குருவோட பேரில் தான் என்ன பண்ணுறாங்க? வித்யாநகர்னே கூப்பிட்றாங்க கொஞ்ச நாளைக்கு. சங்கம, சாலுவ, துளுவ, அரவீடு அப்படின்னு 4 கேட்பாங்க. ஆர்டராக எழுதுங்கன்னு கூட கேட்பாங்க. அதே மாதிரி எத்தனை வம்சம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹரிகரரும் புக்கரும். விஜயநகர அரசுகளின் பாமனி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசுகளிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா, துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும். யார் யார்? மேப் வச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது இங்கே ஒடிசா, அடுத்து விஜயநகரம். காரணம் என்ன சார் அப்படின்னாக்கா கிருஷ்ணா நதி இருக்கும், துங்கபத்ரா நதி இதில் போய் சேரும். இந்த ஏரியாவில் வளமான பகுதி. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த ஆறு ஓடுறதுனால மிகவும் வளமான செழிப்பான பகுதி.
அதை கைப்பற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. கேட்பாங்க, விஜயநகர பாமினி அரசுக்கு இடையே சண்டைக்கு என்ன சார் காரணம்? ஆமாம், கலிமுக பகுதி, ரிவர் மவுத், கிருஷ்ணா கோதாவரி, கோதாவரி இங்கே போய் கலக்கும். இது கிருஷ்ணா, இது வளமான பகுதி. அதேமாரி இது என்னது டெல்டா, அதுவும் வளமான பகுதி. இந்த இடத்த கைப்பற்றுறதுக்கு தான் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டானுங்க. அதான் சொல்கிறாங்க. சங்கம வம்சத்தை சேர்ந்த முதல் 2 சகோதரர்களான ஹரிகரர், புக்கர் ஆகியோரின் பெருந்துணிச்சலை புதிய அரசை அதிக வலிமை மிக்க பாமினி சுல்தானிடமிருந்து காப்பாற்றுறாங்க. விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு நிறுவப்பட்டது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா டெல்லி சுல்தானுங்களுக்கு கீழே இருக்காங்க. அப்போ பக்கத்தில் உள்ள நாடை எப்பயும் கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப தூரத்தில் இருக்கான், விஜயநகர பேரரசு தனியாக போயிடுது. ஓகேவா? பக்கத்தில் உள்ளது இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க கண்ட்ரோல்லே இருக்கும். அதனால் தான் இவங்க விஜயநகர பேரரசு உருவாகி 10 ஆண்டுகள் கழிச்சு தான் அது பாமினி அரசு உருவாகுது. முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பண்ணா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். நாயக் என்ன சார் நாயக் அப்படின்னாக்கா, இப்போ நாடு இருக்கா, விஜயநகரம் இருக்கா, இந்த விஜயநகர நாடுன்னு வச்சுக்கோங்க. அதை நிறையா பகுதியாக பிரிச்சுருவாங்க. பிரித்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஆளுநரை போடுறாங்க. அது மாதிரி மதுரை இருக்கு இல்லையா, மதுரையை கைப்பற்றி மதுரையை தலைநகராக வச்சு ஆளுநரை நியமிக்கிறாங்க. அந்த ஆளுநருக்கு பேர் என்ன சார், பதவியோட பெயர் என்ன சார் அப்படின்னாக்கா நாயக். அப்போ விஜயநகர பேரரசு கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய மாகாணங்களுக்கான தலைவர் பேர் தான் யார், நாயக். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்ச உடனே தனித்தனியாக நாயக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா செஞ்சி நாயக்கர், மதுரை நாயக்கர், அப்புறம் தஞ்சை நாயக்கர், இவங்களாம் அந்தந்த ஏரியாவுக்கு ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் யார்கிட்ட வீழ்ச்சி அடைவாங்க, இங்கிலீஷ்காரன் இருக்கா இல்லையா, அவன் வந்துடுவான், அவங்களோட சண்டை போடுவாங்க இவங்கெல்லாம். சரியா? ஆமாம், இங்கிலீஷ்காரன்ட்ட போயிடும். மதுரை நாயக்கர்களில் கடைசியாக ராணி மங்கம்மா இருக்கும். ராணி மங்கம்மா, மீனாட்சியா, ராணி மங்கம்மாக்கு அப்புறம் மீனாட்சி, வெரி குட், அவங்களாம் வருவாங்க, பார்ப்போம். குமார கம்பண்ணாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பெற்ற மதுரா விஜயம், மதுரா மீன்ஸ் மதுரை என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விவரிக்கிறதாம். கேட்பாங்க, முதலாம் புக்கருக்கு அவருடைய பையன் யார், குமார கம்பண்ணா. யாருடைய காலத்தில் மதுரை சுல்தானியத்தை விஜயநகர பேரரசு கைப்பற்றியது? யார் காலத்தில்? குமார கம்பண்ணா அவருடைய காலத்தில். அதை பற்றி எங்கே இருக்குது குறிப்பு? மதுரா விஜயம் அப்படின்ற நூலில். மதுரா விஜயத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார்? ஆமாம், 3-4 கேள்வி இருக்குது இதில். அடுத்தது சங்கம வம்சத்தின் முடிவு. புக்கர் இயற்கை எழுதிய பொழுது பரந்த ஒரு நிலப்பரப்பை தன் மகன் 2ஆம் ஹரிகரர் விட்டுட்டு போகிறார். யார்? புக்கர். பாமினி அரசர்களிடம் பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியது அவருடைய போற்றத்தகுந்த சாதனை. யார்? 2ஆம் ஹரிகரர். எங்கே சார்? கோவா, இந்த ஏரியா. இப்போ கடற்கரையை கைப்பற்றியாச்சா? அப்போ என்ன ஆகும்? வியாபாரம், வர்த்தகம், ட்ரேடு, அரபு நாடுகளோட தொடர்பு ஏற்படுது. வியாபாரம் சிறப்பாக இருக்குது. அவங்களுடைய எல்லை கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கில் இந்திய பெருங்கடல் வரைக்கும். யாரோடது? விஜயநகர பேரரசு.
பெல்காம் கோவாலாம் இன்னமும் அங்கே இருக்கும், கர்நாடகா பார்டரு. முதலாம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தாராமா. யார்? முதலாம் தேவராயர். இவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தில் தலை சிறந்த அரசர். இவர் தான் கிருஷ்ண தேவராயர் அப்படிங்கிறவங்க. பின்னாடி வராரா? சரி, ரைட். அடுத்தது சாலுவ வம்சத்தின் தோற்றம். அடுத்தது இரண்டாம் தேவராயருக்கு பின்னர் பேரரசு ஆபத்தான சூழலுக்கு உள்ளானது. விஜயநகர பேரரசனுடைய திறமைமிக்க படை தளபதியான சாலுவ நரசிம்மர் இச்சூழலை பயன்படுத்தி கொண்டார். படை தளபதி அவர் ஆட்சியை விட்டு தூக்கிட்டு ஒரு ஆட்சிக்கு வந்துட்டார். யார்? நரசிம்மர். இரண்டாம் விருப்பாட்சி ராயரை கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசாக அறிவித்து கொண்டார். முன்னாடி பார்த்துருப்போம். அடுத்த வம்சம் எப்படி வரும்? ஒன்று அவனோட படை தளபதி அல்லது மந்திரி யாரோ ஒருத்தன் வீக்காக இருக்கிற ராஜாவை தூக்கிட்டு இவன் ஆட்சிக்கு வந்துடுவான். அந்த மாதிரி வந்தது தான் அது சாலுவ வம்சம். சாலுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சாலுவ நரசிம்மர். முதல் ஒரு வம்சனாக்க முதல் அரசர், கடைசி அரசர், ரெண்டு முக்கியம். நடுவில் முக்கியமான அரசர்லாம் யார் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நரசநாயக்கர். இவர் என்ன பண்ணுறாரு? துளுவ வம்சத்தை தொடங்கி வைக்கிறார். துளுவ வம்சத்தில் முக்கியமான ஆள் தான் யார்? கிருஷ்ணதேவராயர். அவரோட சிலை இன்னும் இருக்குது, வெங்கல சிலை. அவங்க காலத்தில் செஞ்சது எவ்வளோ தத்துரூபமாக இருக்குது பாருங்கள். கிருஷ்ணதேவராயர் 20 ஆண்டுகளுக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்று நடத்துகிறார். அங்கே பாமினி சுல்தானில் முகமது ஷா அவரை தோக்கடித்து அவனுடைய படை தளபதி அமைச்சர் அவர் ஜெயிலில் தூக்கி போட்டுறான். அவரை போய் காப்பாற்றுறார். யார்? கிருஷ்ணதேவராயர். எங்கே? பாமினி அரசரில். அப்புறம் எங்கே? பிரதாப ருத்ரன். யார் இவர்? ஒடிசா. அவரோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இங்கே பாருங்க, இன்னொருத்தங்க தலை தூக்குறாங்கங்க. போர்ச்சுகீசியர். போர்ச்சுகீசியர் எப்போ சார் வருவான் இந்தியாவுக்கு? கேரளாவில் தான் வந்து இறங்குவான்னு பார்த்துருப்போம். முதல்ல 1490 சம்திங் அப்போ வந்துடுவாங்க போர்ச்சுகீசியர். முதல்ல வந்து இறங்குவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த மேற்கு கடற்கரை கோவா 2-3 இடத்த அவன் மும்பை இதெல்லாம் போர்ச்சுகீசியர் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த போர்ச்சுகீசியருக்கும் பாமினி அரசர்களுக்கு ஆகாது, சண்டை நடக்கும் மாற்றி மாற்றி. பட் உள்ளூரில் ஒரு சப்போர்ட் வேணும்ல. விஜயநகர பேரரசோட நல்ல உறவு வச்சுக்குவாங்க. யார்? போர்ச்சுகீசியர். போர்ச்சுகீசியர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1500 1600 வரைக்கும் நீல நீர் கொள்கைன்னு ஒன்று பின்பற்றுவாங்க. இந்த பக்கம் யாரையுமே விட மாட்டானுங்க. மெயினாக பாருங்கள், அந்த வரலாறு அங்கே போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் தெரியும். வாட்டர் ப்ளூ பாலிசி. இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் இங்கே பாருங்கள், யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிப்பாங்க. ஏன் சார் அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசருக்கும் இவங்களுக்கும் ஆகாது, யூரோப்பியன்ஸுக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ரூட்லாம் அடைபட்டுரும்.
ஒட்டாமன் எம்பரர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ ரூட்டெல்லாம் அடப்பட்டதுனால என்ன ஆகுது, இந்த அரேபியா, ஈரானு, ஈராக்கு இங்கெல்லாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இஸ்லாமியர்கள். இவங்களுக்கும் ஆகாது. அதனால தான் கடல் வழியை கண்டுபிடிப்பாங்க முதல்ல. அப்போ ஆல்ரெடி பங்காளி சண்டை இருக்குல்ல, அதனால் இவனுங்க அரேபியர்கள் இவனுங்கெல்லாம் அங்கே வர விடாமல் தடுப்பானுங்க. யார்? போர்ச்சுகீஸியர். அப்போ இந்திய பெருங்கடல் முழுவதும் அவன் தான் என்ன பண்ணுவான், டாமினேஷன் பண்ணுவான். யார்? போர்ச்சுகீஸியர். அப்போ இந்தியாவில் வந்து அவனுக்கு சப்போர்ட் யார்? விஜயநகரம். அதே மாதிரி வடக்கில் இருந்தக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் அவனுக்கு ஆகாது, போர்ச்சுகீஸியருக்கும் அவனுக்கு ஆகாது. போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயை எளிதில் தோற்கடித்தார். யார் கோல்கொண்டா? பாமினி அரசர்கள், இஸ்லாமியர்கள். சரியா? அது தொடர்ந்து பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்ச்சூரை கைப்பற்றினார். யார்? கிருஷ்ணதேவராயர். யாரோட உதவியோட? போர்ச்சுகீசியனுடைய உதவியுடன். போர்ச்சுகீசியனோட பீரங்கி படன்ட்டானுங்க. அப்போ பீரங்கியை பற்றி நம்ம பேசணும். இந்தியாவில் முதல்ல பீரங்கி சரியா, பிஜப்பூரோட போய் அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டாரு. அதுக்கு கிருஷ்ணதேவராயருக்கு உதவுனது யார்? போர்ச்சுகீசிய பீரங்கி படை. இந்தியாவில் முதல்ல பீரங்கி யார் சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பாங்கனாக்கா? பாபர், முகலாய மன்னர் இருக்கார்ல, பாபர் எந்த போரில் வந்து அட்டாக் பண்ணுவார்னு பார்த்தோம்? தராயின்புரா, பானிபட், முதலாம் பானிபட் போர். அதில் தான் முதல்ல பாபர் என்ன பண்ணுவார்? பீரங்கி யூஸ் பண்ணுவார். டெல்லி சுல்தானோட அவர் படம் சின்னது தான், இருந்தாலும் பீரங்கி படனால தான் அவர் ஜெயிப்பார். சரியா? சரி. சிறந்த கட்டட வல்லுனர், அதனால தான் அவருக்கு நமக்கு தெரியுது, எல்லாம் தெரியாது. அவர் கட்டின பில்டிங்லாம் என்ன இருக்குது. அங்கே நீர்ப்பாசன வசதி குளம்லாம் விட்டார், டேம் கட்டுறாரு. அதே மாதிரி இவருடைய தலைநகர் ஹம்பி. கேட்பாங்க கிருஷ்ணதேவராயனுடைய தலைநகர் எதுன்னு கேட்பாங்க. ஹம்பி இன்னும் இருக்கு அங்கே. ஆமாம். கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோயில், விட்டலா சுவாமி கோவில், இதெல்லாம் இருக்குது. எங்கே கட்டியிருக்காரு கிருஷ்ணதேவராயர்? ஹம்பியில். ஆமாம். போய் போரில் ஜெயிக்கிறார்ல, பணம் போய் கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க. ஜெயிச்சுட்டு ராஜாவோட வேலையே அதுதான். பக்கத்து நாட்டு போய் என்ன பண்ணணும், சண்டை போட்டு கொள்ளையடிக்கணும். அதை எடுத்துகிட்டு வரத பாவம் புண்ணியெல்லாம் போகிறது எங்கே போய் கொடுக்குறது? பாவத்தை கோயிலில் கொண்டு போய் கழுவி விட்ருவானுங்க. ஒன்றுங்க மனசு அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. போர்களின் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை நிறையா வழங்குறாராம். நுழைவாயில்கள், கோபுரங்கள் இதெல்லாம் உருவாக்குறாரு. ராயகோபுரம் அழைக்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயலால் கட்டப்பட்டதுனால அந்த கோபுரத்துக்கு பேர் என்னவாமா? ராயகோபுரம். இதில் அங்கே என்ன சுற்றுலா தலங்கள், அங்கே கர்நாடகா அந்த ஏரியாவில். அதே மாதிரி அரேபியாவில் இருந்தும் ஈரான்லேருந்து குதிரை இறக்குமதி பண்ணுறாரு. எங்கேருந்து? இதான் அரேபியா, ஈராக்கு, ஈரான், அங்கெல்லாம் இருந்து குதிரை கடல் வழியில். போர்ச்சுகீசிய அரேபிய வனர்களுடன் என்ன நல்ல உறவு வச்சுருக்கார். அதனால் ட்ரேடு சிறப்பாக நடக்குது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக டேக்ஸ் கிடைக்குது, மக்கள் நல்ல வளமோடு வாழ்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இலக்கியம், கலை, கட்டடக்கலையின் புரவலர். புரவலர்னா என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உழவர் கிடையாது, புரவலர் அப்படின்னா தானம் தர்மம் கொடுக்குறவங்க. இந்த கோயிலுங்கெல்லாம் போய் பாருங்கள், புரவலர் ஸ்பான்சர் போய் 1001 கட்டினார் அப்படின்னு இருக்கும். புரவலர்னா தானம் தர்மம் பண்ணுறவங்க. அஷ்ட திக்கஜங்கள், அஷ்டனான்னு அர்த்தம் எத்தனை? 8 அறிவாளிங்க அவரோட அவையில் இருந்திருக்காங்க. நவனான்னு அர்த்தம்? அஷ்ட என்ன மொழி இது?
சமஸ்கிருதம், வடமொழி. உள்ளே பூந்துருச்சு. வடமொழி தான் அப்பயே பூந்துருச்சு. எப்போ பூந்துச்சு தென்னிந்தியாவுக்கு? பல்லவர்கள், சரி பல்லவர்கள் காலத்தில் உள்ளே பூந்துருச்சு. வேதிக் பீரியட்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. சமஸ்கிருதம் வட இந்தியாவோட நிற்கும். சரியா? சரி. 8 இலக்கிய மேதைகள் இவருடைய அவையில் இருந்திருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் யார்? தெனாலிராமன். தெனாலி ராமகிருஷ்ணநாமம், அதான் சுருக்கமாக தெனாலிராமன் அப்படின்றாங்க. இன்னொரு ஆள் யார்? அல்லசாணி பெத்தண்ணா. கேட்பாங்க கொஷின். அல்லசாணி பெத்தண்ணா யாரோட அவையை அலங்கரித்தார்? தெனாலிராமன் இயற்பெயர் என்ன கேட்கலாம். தெனாலிராமன் யாருடைய அவையை அலங்கரித்தார்? அதே மாதிரி இந்திய அரசர்களில் அஷ்டதிக்கஜங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? ஆமாம், 3 கேள்வி. தலைக்கோட்டை போர் யாருக்கும் நடக்கும்னு பார்த்தோம். 1565. பாமினி அரசர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு கிடப்பான். எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அவனுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் நடுவில் நடக்கும். அச்சுதராயர் அவர் வராராமா. சகோதரர், இளைய சகோதரர் அச்சுத ராயர். அவருக்கு அப்புறம் அவர். அதுக்கப்புறம் முதலாம் வெங்கடர். அங்கே அவ்வளோவா எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க, அதை விட்டுருங்க. சதாசிவராயர் ஆட்சிக்கு வரார். கம்மி வயசு. அவரை சும்மா உட்கார வச்சுட்டு வேறு யாராவது ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ரைட். சதாசிவராயர் அவருடைய பாதுகாவலராக இருந்தவர் யார்? ராமராயர். அதுக்கப்புறம் இவர் 18 வயசு ஆனதுக்கப்புறமா அவன் டம்மியாக வச்சுருப்பார். இவர் தான் ஆட்சி செய்கிறார். தக்கான சுல்தான்கள் ஓர் அணியில் திரண்டனர். யாரோட காலத்தில் ஆட்சி? யாரோடது? ராமராயர் இல்லை, சதாசிவராயர் தான். ஆமாம், ராஜா யாருன்னு கேட்டால் சதாசிவராயர். இவர் டம்மி ராஜா. ரியல் ராஜா யார்? ராமராயர். இவருடைய காலத்தில் என்ன ஆகுது? தக்கான அரசு. தக்கான அரசுனா யார்? பாமினி அரசர்கள். அவங்க 5 பிரிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் பாமியில். அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. யாரை? விஜயநகர பேரரசு. ராட்சச தங்கடி தலைக்கோட்டை போர் தோற்கடிக்கப்பட்டது. தொடர்ந்து நகரம் கொள்ளையடிக்கப்பட்டதோடு பயங்கரமான மனித படுகொலை அரங்கேறியது. அனைத்து கட்டடங்களும் அரண்மனைகளும் கோயில்களும் அழிக்கப்பட்டன. பாருங்க, கிருஷ்ணதேவராயன் பார்த்தீங்களா எப்படி வரலாறு திரிக்கிறானுங்கன்னு. கிருஷ்ணதேவராயரே அதெல்லாம் இடத்த போய் ஜெயித்தார். அப்போ அவர் போய் இந்த நகரத்தை அழித்தார், அதை பண்ணார், இதை பண்ணாருன்னு சொல்லலை. பாமினி அரசர்களாமா இவங்க வந்து அட்டாக் பண்ணுறப்ப வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. ராஜானா என்னது? போய் கொள்ளையடிக்கிறது தானே. ஏன்னா இஸ்லாமிய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? சண்டையை மூட்டி விடுறது. நமக்கு அவங்களுக்கு சண்டையை மூட்டி விடுறது. அதுக்காக எழுதியிருக்கானுங்க. அழகிய சிற்பங்களும் நன்கு கலைநயம் மிகுந்த வேலைப்பாடுகளும் சேதப்படுத்தப்பட்டன. விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டது. கேட்பாங்க, எந்த போரில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு. அது மட்டும் காரணம் இருக்காது. இவரோட ஆளுநர்லாம் இருக்காங்களே, அவங்களாம் சப்போர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டான். நாயக்ஸ் இருக்கான்ல, மதுரை, செஞ்சி, தஞ்சை, அதேமாரி அவங்களாம் சப்போர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டானுங்க. இப்போ இவனுங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை, அதுவும் ஒரு காரணம். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்லாம் இன்னும் அங்கே இருக்குது. விருப்பாக்ஷா கோவில் ஹம்பியில். கர்நாடகாலாம் போனீங்கன்னா, டூர் போனீங்கன்னா அந்த கோயிலுக்கெல்லாம் போய் தான் ஆகணும். அடுத்தது கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. இப்போ வந்துட்டு எங்கே இருக்குது? கிழக்கு கர்நாடகா. ரைட், ஓகே. கர்நாடகா ஆந்திரா பார்டர். அது சீர்குலைஞ்சிருக்காமா. இப்போ அதை பாரம்பரிய சின்னமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார்? யுனெஸ்கோ.
எந்த நதிக்கரையில் இருக்குது? துங்கபத்ரா நதிக்கரையில். இங்கே தான் இது கிடச்சிருக்கும், கோயினூர் வைரமே அங்கே தான் கிடச்சிருக்கும். சரியா? சரி, அங்கே கோயிலெலாம் நிறையா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு போய் பாருங்கள். அடுத்தது அறவீடு, ஆரவீடுன்னு போட்டானுங்களா, அறவீடு வம்சம். ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயருடன் தப்பித்தார். திருமலை தேவராயர் விலை மதிக்க முடியா செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தார். அங்கே தான் சவுத்துன்னு வச்சுக்கோங்க. அங்கு அவர் அறவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். அறவீடு வம்சத்தில் பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை கொஞ்சம் காலம் காப்பாற்றிருக்கார். யார்? கடைசி இது அறவீடு. அறவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? திருமலை தேவராயர். பாருங்க, பேரரசில் ஏற்பட்ட உட்பூசல்களாலும் பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சிகளாலும் விஜயநகர அரசு 1646 இறுதியாக வீழ்ச்சி விட்டுறது. யார் வந்து பிடிச்சிக்குவா? முகலாயர்கள் வந்து கைப்பற்றிடுவாங்க. முகலாயர்னா 46ன்னு வச்சுக்கோங்க. ஷாஜகான் அவர் ராஜாவாக இருக்கணும், அவுரங்கசீப் அவர் தான் வந்து இங்கே ஜெயிப்பார். மேலேருந்து வந்து 46. விஜயநகர நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அதே கதை தான். அரச பதவி பரம்பரையாக இருந்துச்சு. மூத்த மகன் அரச பதவி ஏற்பது. பட்டத்து இளவரசரை நியமிப்பாங்க முன்னாடியே. இல்லைன்னா என்ன ஆயிரும்? அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க. அதனால் பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறை நடைமுறையில் இருந்து கேட்பாங்க. முதல் பகர ஆளுநர் யாருங்க? பகரனா இப்போ ராஜா சின்ன வயசு உள்ளவனாக இருக்கான், அவனை ராஜா உட்கார வச்சுட்டு டம்மியாக ஒருத்தனை போடுவாங்க. சரியா? அவர் தான் பகர ஆளுநர். முதல்ல யார்? அது சதாசிவராவ். அடுத்து அரசமைப்பு. அதே மாதிரி பேரரசு பல மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? மண்டலத்தை நாடுகளாக பிரிக்கிறாங்க. நாடுகளை ஸ்தலங்களாக பிரிக்கிறாங்க. ஸ்தலங்களுக்குள்ள போனீங்கன்னா கிராமங்கள் இருக்கும். ஒவ்வொரு மண்டலமுக்கும் யார்கிட்ட இருக்காங்க? மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது. கிராமம் தான் இருக்கிறதுல என்னது? மிக சிறிய அலகு கிராமம். ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை இருந்திருக்கு. கவுடா, இன்னும் அங்கே கவுடா பரம்பரை இருக்கா? தேவகவுடா அவங்களாம் ஜாதி பேர். இதெல்லாம் பேரரசின் இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, இத்தனை பிரிவு இருந்திருக்கு. வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தின. வெடிமருந்து ஆயுதம் எங்கேருந்து கிடச்சிருக்கணும்? போர்ச்சுகீசியர்கிட்டருந்து கிடச்சிது. அடுத்து பொருளாதார நிலை. சும்மா கதையை மட்டும் பார்த்துட்டு வாங்க. அந்த காலகட்டத்தில் செல்வ செழிப்பான உலகத்திலேயே அதில் அரசில் இதுவும் ஒன்று. அடுத்தது வராகன். விஜயநகர பேரரசு வெளியிட்ட தங்க நாணயங்களுடைய பேர் என்னது? வராகன். இந்த பழைய கதையிலலாம் வரும், கேட்பாங்க. விஜயநகர பேரரசு வெளியிட்ட தங்க நாணயத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்க. வராகன். வேளாண்மை. அது அங்கங்கே டேம்லாம் கட்டியிருக்காங்களே, விவசாயம் சிறப்பாக நடந்திருக்கும். நீர்ப்பாசன முறை சிறப்பாக இருந்திருக்கு. நிலச்சுவான்தாரர்கள் அப்படின்னா ஜமீன்தார். கோவில்கள் நீர்ப்பாசத்தில் அதிகமாக முதலீடு செய்கிறாங்க.
இங்கே பாருங்க. அதே மாதிரி போர்ச்சுகீசரனுடைய உதவியோட பெரிய டேம் கட்டியிருக்காங்க. அப்படின்னு சொன்னவர் யார்? அப்துல் ரசாக். அப்துல் இல்லு போட்டுக்குங்க, அப்துல் ரசாக். அவர் குறிப்பிட்டிருக்கார். இவர் யார்? பாரசீக பயணி. பாரசீகனா இங்கிலீஷில் என்ன? பெர்சியா, அதாவது ஈரான், இப்போ உள்ள ஈரான். நிறையா உணவு உற்பத்தி செஞ்சு ஸ்டாக் வச்சுருந்துருக்காங்க. அடுத்து குடிசை தொழில்கள், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், நெசவு தொழில், சுரங்க தொழில், உலோகம். உலோகத்துக்கு எடுத்துக்காட்டு தான் எது? அவரோட சிலை. அடுத்து கில்டு. கில்டுன்னு என்ன? சங்கம். கில்டுனா வியாபாரிகள்லாம் சேர்ந்து உருவாக்கிக்கிட்ட சங்கம். சரியா? ரைட். முறைப்படுத்தினாங்களாம் அந்த கில்டு. சங்கத்தால் அடித்தவன் வேண்டா, அது மாதிரி. சரியா? அப்துல் ரசாக் சொல்லியிருக்காரு. கைவினை கலைஞர்கள் அவங்களுக்கு தனியாக சங்கம். வர்த்தகம் வாங்கிட்டு போய் விற்கிறான் இல்லையா, அவனுக்கு தனியாக சங்கம். எதுக்குங்க சங்கம் வைக்கணும்? ஏதாவது பிரச்சனைனா அங்கே போய் முறையிடுவாங்க. அவங்க எல்லோரும் கூப்பிட்டு கேட்கும் பொழுது பிரச்சனை தீர்க்கப்படும். அதுக்காக. சரியா? அதுக்கு பேர் தானே அது கில்டு. ட்ரேடு அதான் பயங்கரமாக நடந்துச்சுன்னு பார்த்துமே. உள்நாட்டு கடற்கரையோர கடல் கடந்து வாணிகம் செழித்தோங்கியது. சீனாவிலிருந்து வந்த பட்டு, மலபார் பகுதியை சேர்ந்த வாசனை பொருட்கள். மலபார்னா எது? கேரள கடற்கரை. பர்மாவிலிருந்து பெறப்பட்ட சந்தனம், ஆவரண கற்கள், அதெல்லாம் அங்கே பாருங்க. இது வந்துட்டு என்னது? இது மலபார். அப்புறம் இது பர்மா. அப்புறம் இதுதான் அரேபியா. இது ஈராக்கு. அடுத்தது பாரசீகம், பெர்சியா, ஈரானு எல்லாம். அதேமாரி சீனா முன்னாடியே பார்த்துருப்போம் நம்ம கடல் வெளியில். அங்கேருந்து பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுவான்? எடுத்துகிட்டு இங்கேருந்து இவன் வாங்கிட்டு போயிடுவான். அப்போ வர்த்தகம் பயங்கர சிறப்பாக இருந்திருக்கு. யார் காலத்தில்? விஜயநகர பேரரசு. பாரசீகம் ஈரான், தென்னாப்பிரிக்கா. அங்கே போர்ச்சுகல், அவன் கடல் வழியில் வருவான் எல்லாம். அரேபியா, சீனா, தென்கிழக்கு நாடுகள், இலங்கை, அவங்க எல்லாத்துக்கூடையும் வியாபாரம் செஞ்சுருக்காங்க. இலக்கியம், லிட்ரரி ஒர்க். இவங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். விஜயநகர அரசுகளின் ஆதரவினால் சமஸ்கிருதம் வந்துருச்சா? உள்ள வந்துருச்சா? முன்னாடி வந்துருச்சு, இப்போ ஸ்ட்ராங் ஆகும். தெலுங்கு, கன்னடம், தமிழ், சமயம் மற்றும் சமயம் சாரா நூல்கள் எழுதப்பட்டிருக்கு நிறையா. சமயம்னா என்னது? பக்தி. வெரி குட். பக்தி இலக்கியங்கள். அதேமாதிரி கிருஷ்ணதேவராயர் அமுக்த மால்யதா கவிதை காவியத்தனம் என்றால் தெலுங்கு மொழியில் இயற்றார். இதுக்கு முன்னாடி தெலுங்கு எப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சு? எந்த அரசர் காலத்தில் தெலுங்கு பற்றி பார்த்தோம்? வெங்கியை ஆண்ட கீழை சாளுக்கியர்கள். அதான் தெலுங்கு இருந்திருக்கும். கன்னடம் ராஷ்டிரகூடம் இருக்குது. ரைட். அதேமாதிரி சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலையும் எழுதினார். யார்? கிருஷ்ணதேவராயர். பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை தெனாலி ராமகிருஷ்ணன் எழுதினார். தெனாலி ராமன் இருக்கார்ல, அவர். பாண்டுரங்க மகாத்தியம் கேட்பாங்க, எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. அடுத்து ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா போன்ற புலவர்கள் சமஸ்கிருத பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்க்க செய்தனர். சமஸ்கிருத பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருந்த நூலில் என்ன பண்ணுறானுங்க? தெலுங்கில் மாற்றுறானுங்க. அமுக்த மால்யதா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த பல பார்க்க கருதக்கூடிய. அமுக்த மால்யதா யார் எழுதுனது? கிருஷ்ணதேவராயர்.
இது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். பெரியாழ்வார் என்ன கடவுள்? பெருமாள். கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாகவே இவ்வம்மையார் சூடிக்கொள்வாராம். அமுக்த மாலியதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்று பொருளாமா. அந்த அம்மாவை பற்றி பேசியிருக்காரு. இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? மாலை தொடுக்கிறாரு. இந்த அம்மா போய் தெரியாமல் என்ன பண்ணும், வீட்டுக்குள்ளே மாலையை அனுபவிச்சு பார்த்து அதுக்கப்புறம் கொண்டு போய் சாமி சிலைக்கு போடுமாமா. சரியா? அதை பற்றி பேசியிருக்கு. இதில் அமுக்த மாலியதா. கட்டடக்கலைக்கு செய்த பங்களிப்பு யார்? விஜயநகர பேரரசு. புதிய பாணியை உருவாக்குறாங்க. இதுக்கு பேர் விஜயநகர பாணி. பெரும் எண்ணிக்கையிலான வடிவத்தில் பெரிய தூண்கள், அவற்றில் இடம்பெற்றுள்ள சிறப்பு சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகள் விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளங்களை, அதாவது மண்டபம் இருக்குல்லையா, உள்ள என்ட்ரா வரும், கோயில் இருக்கும், கற்பகரம், மண்டபம் பெருசாக இருக்கும், நிறைய தூண் இருக்கும். அந்த தூணில் என்ன ஆகும்? நிறைய சிற்பங்கள், செதுக்கப்பட்ட சிற்பங்கள்லாம் இருந்திருக்கு. அதில் என்னென்ன இருந்திருக்கு பாருங்க. குதிரைகள், கடவுள்கள் அந்த தூணில். இது யாரோட பாணி? விஜயநகர பாணி. அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. கல்யாண மண்டபங்கள். அந்த மண்டபம் பண்ணுற கான்செப்ட்லாம் இவங்க தான், விஜயநகர பேரரசு தான் வருது. அதுக்கப்புறம் தான் நாயக்கர்கள் இங்கே கட்டுவாங்க. எங்கே? மதுரையில் அங்கெல்லாம். அது இல்லாத ஒரு விலங்கு. அந்த முன்னாடி போகிறப்ப என்ன இப்படி இருக்கும், சிங்கம் மாதிரி இருக்கும். சிங்கம் குதிரை கலந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாழி. அதெல்லாம் இவங்க தான் வச்சுருப்பாங்க. ரைட், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், போயிட்டு வந்து பார்க்கலாம். 4 மணி நேரம். பாமினி அரசுகள். அவுட்லைன்லாம் பார்த்தாச்சு. எங்கேருந்து பிரிகிறாங்க? டெல்லி சுல்தான்கள்டேருந்து பிரிஞ்சு இந்த ஏரியாவில் தேவகிரியை தலைநகராக வச்சு ஆட்சி புரிகிறாங்க. இவங்களும் இஸ்லாமியர்கள் தான். 1347 அலாவுதீன் ஹசன் அப்படின்னால வச்சுக்கோங்க, ஹசன் கங்கு அப்படின்னு பேர். தௌலதாபாத்னா அது பழைய பேர் என்ன? சத்தமா? தேவகிரி. அங்கே அவருடைய பெயர் பாமன் சான் மாற்றிக்கிறார், அலாவுதீன் ஹசன். சரியா? சுல்தானாக அறிவித்து கொண்டார். டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக்கிற்கு எதிராக இத்துருக்கிய அதிகாரி மேற்கொண்ட கலக நடவடிக்கைகள் ஏனைய படைத்தளபதியும் ஆதரித்தனர். துருக்கி இருக்காங்க இல்லையா, துருக்கி நாட்டுக்காரன் தான். அவனுடைய இங்கே ஒரு படைத்தளபதியை போட்டிருப்பான். முகமது பின் துக்ளக் திரும்ப அங்கே போனவுடனே ஒரு தனியாக என்ன பண்ணுவார்? போர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கலவரத்தை உண்டு பண்ணி நாட்டை அவர் தனியாக பிரிச்சுக்குவார். 2 ஆண்டுகளில் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது தலைவரை குல்பர்கா இருக்க மாட்டிக்கிட்டார். பக்கத்துலேயே தான் அதுவும், அங்கேருந்து இங்கே வரும், ஹைதராபாத் பக்கம் வரும்னு வச்சுக்காரு. அவருக்கு பின் வந்தோர் குல்பர்காவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் ஒரு அரசை நிறுவுவதில் சிரமங்களை எதிர்கொண்டனர். ஏன்னாங்க இந்த இடம் மராத்தா லேண்டு ரொம்ப கரடுமுரடாக இருக்கும். இந்த இடத்துல ஆட்சி செய்கிறதே கஷ்டம். இங்கே ஒருத்தன் ஆட்சி செஞ்சிட்டான் அப்படின்னாக்க டெல்லி அவன் தான் கைப்பற்ற முடியும். பார்த்துருப்போம் முன்னாடியே. யார்? அலாவுதீன் கில்ஜி இங்கே தான் வந்து இருப்பார். அதேமாதிரி முகமது பின் துக்ளக் இந்த ஏரியாவில் தான் ஆளுநராக இருப்பார். அடுத்து பின்னாடி ஷாஜகான், அவர் இங்கே தான் ஆளுநராக இருந்திருப்பார். அவுரங்கசீப் இங்கே தான் ஆளுநராக இருந்திருப்பார். சரியா? ரைட். அதுக்கப்புறம் பீடருக்கு மாற்றுறாங்க தலைநகரை. 18 அரசர்கள் இருந்தாங்களாமா. கேட்பாங்க, பாமினி வம்சத்தில் மொத்தம் எத்தனை அரசர்கள் இருந்தாங்க? பாமினினா யார்? இவர் அலாவுதீன் ஹசன். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா.
11 ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்காரு. இவரெல்லாம் அவரை சுற்றிலும் உள்ள நாடுகள், வாராங்கல், ராஜமுந்திரி, கொண்டவீடு, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ வருஷம் என்ன பண்ணால் அவங்க கப்பம் கட்டணும், கட்ட மாட்டானுங்க. உடனே அவனுக்கு எதிராக என்ன பண்ணுவார், போர் புரிவார். அதான் சொல்கிறாங்க. அவர் நாட்டை 4ஆக பிரிச்சுட்டார். சரியா? ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு பகுதியும் தராப் அப்படிங்கிறார். அந்த ஏரியாவுக்கு ஒருத்தர் ஆளுநராக போடுறாரு, அதுக்கு பேர் தராப்தார் அப்படிம்பாங்க. அவங்களுடைய வேலை என்ன, வரியெல்லாம் வசூலிக்கணும். பக்கத்தில் உள்ள சிற்றரசர், விவசாயிலாம் வரி வசூலித்து படையை மெயின்டைன் பண்ணணும். ராஜா கூப்பிட்றப்போ வரணும். முன்னாடி பேசின கதை தான். முதலாம் முகமது ஷா. இப்போ உள்ள கோல்கொண்டா கோட்டை, ஹைதராபாத். யார்? முதலாம் முகமது ஷா. விஜயநகரோட சண்டை போட்டிருக்காரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரியா? பட்டு வாராங்கல் அவங்க கூட சண்டை போட்டு கோல்கொண்டா கோட்டை இப்போ இருக்குது இன்னமும் அங்கே. எங்கே? ஹைதராபாத்தில் கோல்கொண்டா கோட்டை. அப்புறம் நிறையா இதெல்லாம் கிடச்சிருக்கு. கேட்பாங்க, நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம், அதை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதுதான் அவங்களுடைய அரியணை. கேட்பாங்க, முதலாம் முகமது ஷா தனது அரியணையை எங்கேருந்து திருடிட்டு வந்தார், கொள்ளையடிச்சிட்டு வந்தாருன்னு கேட்பாங்க. வாராங்கல் அங்கேருந்து தான் பாமணி அரசுகள். இது கோதாவரி ஆறு, இது கிருஷ்ணா. ஓகேவா? இது பாலாறு, அதெல்லாம் வரும். இது வந்து துங்கபத்ரா. ஹம்பி பார்த்தோம் இல்லையா, ஹம்பி. இது விட்டுருங்க, கேரளா அந்த பக்கம் விட்டுருங்க. அது அப்போ பிரிஞ்சதோடு சரி, பண்டைய கால இந்தியாவோட தனியாக பிரிஞ்சதோடு சரி கேரளா. அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அடுத்து ஷா நாமா அப்படின்ற நூல், அதோட ஆசிரியர் யார்? பிர்தோசி. அவர் யாரை பற்றி எழுதியிருக்காரு? பாரசீக அரசு, பெர்சியன் மன்னர்கள் இருக்காங்களே அவங்கள பற்றி எழுதியிருக்காரு பிர்தோசி. அவங்க எதை பண்ணியிருக்காங்க, இந்த பச்சை கலந்த நீல வண்ணக்கள் அதை வந்து அவங்களுடைய அணிகலனாக பயன்படுத்தியிருக்காங்க. யார்? பாரசீக மன்னர்கள். பெர்சியா, இப்போ உள்ள ஈரான், கோல்கொண்டா கோட்டை இன்னும் இருக்குது. போயிருக்கீங்களா? யாராவது போயிருக்கீங்களா? நீங்கள் 2 பேரும் போயிருக்கீங்க. சரி, போனீங்கன்னா போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். பெருசு, ஆனால் இன்னும் இருக்குது. நைட்டில் லைட் ஷோலாம் போடுவானுங்க நம்ம இதில் மாதிரி. நம்ம எங்கே மதுரை திருமல் நாயக்கர் மகால் இருக்குல்ல, அந்த மாதிரி 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ அது கோல்கொண்டா கோட்டையும் ஹைதராபாடு மாதிரி தான் ஆயிடுச்சு. சிட்டி ஒரே சிட்டி ஆயிடுச்சு. எப்படி சென்னை வந்துட்டு செங்கல்பட்டு வரைக்கும் வந்துடுச்சுல்ல, அது மாதிரி. ஒளி தொடர்பான கட்டிடக்கலை, அதாவது அந்த உள்ள என்ட்ரன்ஸில் நின்றுட்டு கை தட்டினீங்கன்னா அப்படியே அந்த சவுண்டு அப்படியே ரிட்டன் கேட்கும். அப்படியே அது ஒளி கேட்பாங்க. ஒளி தொடர்பான கட்டிடக்கலை அம்சங்களுக்கு சிறப்பு பெற்றது எது? அப்படியே கை தட்டுறது அப்படியே நமக்கு ரிட்டன் கேட்கும். குல்பர்கா மஸ்ஜித். முதலாம் முகமது ஷா பாமணி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். அவருடைய அரசு அமைப்பு முறையானது. பாமணி அரசு 5 சுல்தானியங்களை சிதறண்டு பின்னரும் தொடர்ந்தது. அவர் பிரித்து வைப்பார்ல 4, அது 5 உடஞ்சிரும். அது அப்படியே தொடரும்.
மகா மசூதி. அங்கே சொல்கிறாங்க, எங்கள் பாமினி அரசை பற்றி மொத்தமாக சொல்கிறாங்க. முதலாம் முகமது நிறையா நாட்டுக்காரவங்க வந்து குடியேறாங்கன்றாங்க. எங்கே? அங்கே அவங்க ஏரிக்கு பாமினி அரசில். எந்தெந்த நாடு? அரேபியர்கள், துருக்கியர்கள் எல்லோரும் வராங்களாம். இன்னமும் ஹைதராபாத் போனீங்கன்னா முஸ்லீம் முக்கியமான பங்காக இருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க. முதலாம் முகமதுவுக்கு பின் வந்த அரசர்கள். இரண்டாம் முகமது, அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இரண்டாம் முகமது வராரு. பண்பாடு கல்வி மையமாக மாற்றுவதில் செயல்பட்டுருக்கார். ஆனால் அவர் முக்கியமான இல்லை, அவருடைய பாதுகாவலர் ஒருத்தர் இருப்பார். இவர் சின்ன வயசுலேயே ஆட்சிக்கு வந்துடுவார். அவருடைய பாதுகாவலர் அவர் தான் எல்லாம். கவான் நினைக்கிற ஒரு பேர் பின்னாடி வரும். அதேமாதிரி வடக்கில் மாலவம், குஜராத்து. மாலவம் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷ். அங்கே இருந்தாலும் அச்சுறுத்தல் வந்திருக்கு, அதெல்லாம் காப்பாற்றிருக்காரு. மூன்றாம் முகமது. ரைட், இவர் கிடையாது. இரண்டாம் முகமது கிடையாது. அதுக்கப்புறம் மூன்றாவது முகமது அவர் ஆட்சிக்கு வரார். இவருடைய காலத்தில் தான் யார் முக்கியமான பிரதம அமைச்சர்? யார்? முகமது கவான். சிறந்த கல்வியாளர் எல்லாம். அவர் தான் கடைசி சிறந்த அரசர்னு சொல்லுவாங்க. இதில் பாமினி அரசுகளில் 8 அமைச்சர்கள் இருந்தாங்களாம். அதேமாரி எங்கேயும் 8 இருந்துச்சு. விஜயநகரிலையும் 8 இருந்துச்சு, இங்கேயும் 8. வக்கீல், வக்கீல் உஸ் சல்தானா பிரதம அமைச்சர். சரியா? பிரசிடென்ட் ராஜாவுக்கு அப்புறம் இவர் தான் மெயின். பேஷ்வா. பின்னாடி மராத்தியர்கள் காலத்தில் இந்த முதல் மந்திரி இருக்காங்களே அவங்கள பேஷ்வான்னு தான் சொல்லுவாங்க. மராத்தியர் காலத்தில் பின்னாடி வரும், பார்ப்போம். பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர். அடுத்து வசிரி, குல். ஆமாம். அடுத்து அமீர் இ ஜுல்மா, நிதி அமைச்சர். ஆமாம், ஜூம்லா. நசீர், உதவி நிதி அமைச்சர். வசிரி அசாரஃப், வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர். கொத்தவால், காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர். குற்றம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களாம் தண்டனை கொடுக்கறது. சென்னையில் ஒரு இடமே இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொத்தவால் சாவடின்னு ஒரு இடமே இருக்குது. சதாரி ஜகான், தலைமை நீதிபதி. ஆமாம். அடுத்து முகமது கவான். யாரோட காலத்தில் இருக்காது? மூன்றாவது முகமது காலத்தில் இருந்தவர் தான் யார்? முகமது கவான். பாரசீகர், பெர்சியா, ஈரான். பயங்கரமான திறமை வாய்ந்தவர். இராணுவம், எழுத்து எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கியிருக்கார். யார்? முகமது கவான். யார்? மூன்றாவது முகமது காலத்தில் பணியமர்த்தப்பட்ட முகமது கவான். பாமினி அரசு செழிப்பாக வளர்கிறதுக்கும் அவர் முக்கியமான பங்காற்றிருக்கார். யார்? முகமது கவான். கேட்பாங்க, கவான் யாருடைய காலத்தில் பிரதம மந்திரியாக இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க.
மூன்றாவது முகமது. அவர் பாருங்க, இராணுவ நடவடிக்கைகள் நிர்வாக சீர்திருத்தத்துக்கு பெயர் பெற்றவராமா. கெமிக்கல் சயின்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்கள கொண்டு வந்து வெடிமருந்துலாம் தயாரிச்சிருக்காரு. இவர் தான் முதல்ல இங்கே தென்னிந்தியாவில் விஜயநகரங்க எதிராக பெல்காமில் ஒரு சண்டை நடந்திருக்கு, அதில் வெடிமருந்து யூஸ் பண்ணியிருக்காரு. நாலு மாகாணம் உடஞ்சுதா, இப்போ 8 ஆயிருச்சாமா. இவர் தான் மாற்றிருக்கார். அது விட்டுருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. அதேமாரி மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில லேண்டெல்லாம் பிரித்து அவரே எடுத்துக்கிறார். இப்போ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லேண்டு ஒன்றிய அரசாங்கம் வச்சுருக்காங்களா ஒரு சில லேண்டு, அதுக்கு பேர் என்ன? யூனியன் டெரிட்டரி. ஒன்றிய அரசாங்கமே ஒரு சில லேண்டை வச்சுருக்காங்களா, அது மாதிரி அவர் ஸ்டேட்டுக்கு தனியாக இருக்குது லேண்டு, ப்ளஸ் ஒன்றிய அரசாங்கமே கொஞ்சம் லேண்டு வச்சுருக்காங்க. சும்மா கதையை படிச்சுக்கோங்க. நிர்வாகம் சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதேமாதிரி லேண்டை கொடுத்துருவாங்க, கோட்டை வச்சுக்கணும் ஆளுநர்கள், சரியா? வரியை வசூலித்து படையை மெயின்டைன் பண்ணணும், ராஜா கூப்பிட்ற படையை கூட்டிகிட்டு வரணும். அப்போ கூட இருந்தவன் நிறைய நிர்வாக சீர்திருத்தம் செய்கிறாரா, அவரை ராஜாவுக்கு எதிராக போட்டு கொடுத்து ராஜா என்ன பண்ணுறாரு, அவரை மரண தண்டனை கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். பாமணி அரசின் சரிவு. கவான் தூக்கில் விட்டவொன்னே முடிஞ்சிச்சு கதை. அஞ்சு தனித்தனியான மாகாணமாக பிரித்து வச்சுருக்காரு, 5ஆக உடஞ்சிருக்கு. யாருக்கு அப்புறம்? சிகாபுதீனுக்கு அப்புறம். சிகாபுதீன் முகமது. அஞ்சா உடஞ்சிரும். இதில் பெருசு இந்த 5ல் யார் சார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பிஜப்பூர் தான் பவர்ஃபுல்லானது. பாமணி சுல்தானின் பங்களிப்பு, இவங்க கட்டிட்டு போன பில்டிங் என்ன ஏது இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குல்பர்காவில் இருக்காமா. இவ்வளோ பில்டிங் இருக்காங்க அந்த குல்பர்காவில். அரண்மனை, அரசர் மக்களை சந்தித்த மண்டபம், தூதுவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு, குவி மாடங்கள், இதெல்லாம் அந்த கோட்டை சோறு எல்லாமே. கல்வி. பாமணி அரசை நிறுவிய அலாவுதீன் ஹசன் ஷா, அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதியில் ஒருவரான ஜாஃபர் கான் என்பவரின் முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார். முல்தான் எங்கே? வடமேற்கு இந்தியா, இப்போ பாகிஸ்தான். அங்கே யார்? அலாவுதீன் ஹசன் ஷா அங்கே கற்றுருக்காரு. அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதி. அதுக்கப்புறம் இவரே ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காரு, முதலாம் முகமது. எட்டாவது அரசர். ஆமாம், பாமினி அரசில் யார்? சுல்தான் ஃபெரோஸ். நிறைய இடத்துல கேட்பாங்க, தக்கான பகுதியில் யாருடைய காலத்தில் கல்விக்கூடங்கள் அதிக அளவில் அமைக்கப்பட்டது? யார் காலத்தில்?
பாமணி அரசுகள் காலத்தில். அங்கே உண்டு உறைவிட வசதி இருந்துச்சாமா, அங்கேயே தங்கி படிக்கலாம். பாருங்கள், முதல்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அங்கே அந்த ஏரியாவில். அதுக்கு முன்னாடி யார்? பௌத்த மதம், விக்ரமசிலா, நாலந்தா, அதெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே இவங்க. முகமது கவானின் மதரசா. அப்படியாப்பா, அப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் இதெல்லாம் இல்லை, 3000 புத்தகம், மெனுஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்க, கையெழுத்து பிரதி அங்கே இருந்திருக்கு. எங்கே இருந்திருக்கு? முகமது கவானுடைய மதரசாவில் இருந்திருக்கு, பீடாரில். அவ்வளோதான், முடிஞ்சா? முடிஞ்சது. கான்ஃப்ளிக்ட்டு ஓகே, அசெண்டிங்னா ஏறு வரிசையில் போகிறது, சப்சிக்யூண்ட்னா அது தொடர்ந்து நடக்கிறது, அடான்னா அலங்கரிக்கப்பட்ட, கொள்ளையடிப்பு, பில்லேஜிங், இன்ட்ரிக் சதி திட்டமா, இன்ட்ரிக்னா ப்ரைமோ ஜெனிஷர், முதல் குழந்தைக்கு வாரிசுரிமை, முதல் குழந்தை. ஸ்ப்ளண்டர்னா என்ன அர்த்தமா? சிறப்பு வாய்ந்த, கம்பீரமான அப்படின்னு அர்த்தம். செழித்து இருக்கிறது ஃப்ளோரிஷிங். ப்ராமினன்ஸ் முக்கியத்துவம் ஓகே. இண்டெம்னிட்டி உத்தரவாதம், கேரண்டி, இதெல்லாம். சங்கம வம்சத்தின் மிக சிறந்த அரசர் யார்? இரண்டாம் தேவராயர். சத்தமாக சொல்லுங்கள். விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? குதிரை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? இரண்டாம் தேவராயர். மதுரை சுல்தானிய அரசை முடிவு கொண்டு வந்தவர்? குமார கம்பண்ணா. மதுரை சுல்தானிய அரசு குமார கம்பண்ணா. பாமணி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்தவர்? பாமணி அரசில் முஜாஹித்தா, சுல்தான் ஃபெரோஸா? அடுத்தது, அரவீடு வம்சத்தின் தலைநகரம்? பெனுகொண்டா. இரண்டாம் தலைநகரம். அடுத்த கொஸ்டினா இதுக்கு? இரண்டாம் விருப்பாட்சராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசரா? சரி, மாற்றிக்கங்க. அடுத்தது, விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? வராகா. முகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்தவும் பற்றி விளக்குவதற்கு டேஸ் வேதியியல் அறிஞர்கள் வரை செய்தார்? பாரசீகம். விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை டேஸ் கவனித்தார்? கவுடா. வெரி குட். விஜயநகரா. பிரதாபருத்ரா. கிருஷ்ணதேவராயா. அப்துல் ரசாக்.
தெனாலிராமன் என்னது இது? நூல். இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. ஆமாவா? சிறந்த இராணுவம் தான், எல்லா படையும் வச்சுருந்தாங்க. விஜயநகர இராணுவம் பீரங்கி மற்றும் குதிரை படையை கொண்டிருந்தது. கரெக்டா? ஆமாம், ரெண்டுமே. தவறான இணையை கண்டறியும். சீனா பட்டு ஓகிய வாசனை பொருட்கள் ரெண்டாவது தான் தப்பு தானே? தப்பு. அது தப்பு. பொருந்தாததை கண்டுபிடி. என்னது? என்னது? விஜயநகர பேரரசு. இவர் மட்டும் பாமினி. பிரதோசி தன்னுடைய ஷாநாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். கரெக்டா? கரெக்ட். விஜயநகர பாமி அரசர்களிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரிக்கு இடைப்பட்ட கலிமுக பகுதியே காரணம். கரெக்டா? முதலாம் முகமது முல்தானில் கல்வி பயின்றார். கரெக்டா? யாரு? முகமது கவான் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றினார். இது கரெக்டு. 1 2 4. ஆப்ஷனே இல்லை. ஒன்று 2 கட்டாயம் வரணும். பாருங்கள், 1 2 இருக்கிற மாதிரி என்ன இருக்கு? ஃபஸ்ட்டு மூன்றாம் முகமது தான். மூன்றாம் முகமது தான் வரும். பாருங்கள், அது கரெக்டு தான். பாமினி அரசை தோற்றுவித்தவர்கள் சரி. 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர். ஓ, பாமினி அரசா? சரி, தப்பு. 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர். சரியா? கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சமா? தப்பு. அஷ்டதிக்கஜத்தில் அல்லசானி பெத்தன்னா குறிப்பிடத்தகுந்தவர் ஆவார். சரிதானே? விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. சரியா? இருந்துச்சு, ஆனால் நடுவில் கலவரம்லாம் கூட நடந்திருக்கு. பாமினி அரசில் 18 முடியரசுகள் இருந்தன. பாமினி, ஆமாம், 18. ரைட்.